வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். முன்னாடி பாருங்கள், வேலி கருவையெல்லாம் எடுத்துட்டாங்க, ஓப்பனாக கடந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் சுற்றி கம்பை ஊண்டி அடைச்சிருந்தோம், இப்போ எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஆசையாக வளர்த்த வேப்ப மரம், முருங்கை மரத்தையெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதை எடுத்து எங்கனைக்குள்ள வைக்கணும்னு தெரியலைங்க எனக்கு. இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக பிரிக்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கருவைகள் இருந்ததுனால எங்களுக்கு அடப்பாக இருந்துச்சு, ஒரு வேலி மாதிரி அடைச்சிருந்தோம். இப்போ அந்த கருவைகள் இல்லாதனால திறந்து கிடந்துச்சு. நாய்கள், தெருநாய்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்டு போயிடுது, வாங்கிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ கம்பை ஊண்டி சுற்றி வேற நாங்கள் அடைச்சிருந்தோம், பட்டியல் வாங்கி. இப்போ எல்லாத்தையுமே பிரிக்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பேர்வாதி வீட்டையும் எடுக்க வேண்டியது வந்தாலும் வரும். இப்போ நாங்கள் பேசி பார்த்துருக்குறோம், அந்த வீட்டுக்கு அடுத்தாப்புலையே போங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அந்த பிரிக்கிற வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அந்த ஜேஜிபி நிற்கிது பாருங்கள், அதுலேருந்து நேராக வருதுங்க. இங்கேருந்து இதை ஃபுல்லாக எங்கள் முருங்கை மரமும் வேப்ப மரம் என்ன ஆகுதுன்னே தெரியலை. இதை ஃபுல்லாக பிரிக்கணும். அதேமாரி அந்த வீடும் சிவசங்கரி பாட்டி வீடும் காலியாகவும், அதையும் எடுக்கணுமா. நல்லா ஆசாசியாக சுற்றி வேற அடைச்சி வச்சுருந்தோம். முருங்கை மரத்தையும் வேப்ப மரத்தையும் பாதுகாத்தோம், மாடுக்கு தின்றக்கூடாதே அப்படின்ட்டு சொல்லி. எனலுக்கு அதுதான் இருந்துச்சு, அதையும் எடுக்கிறோம். இப்போ கேனில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், அந்த கேனில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் மதினி அள்ளுறாங்க. அதான் அடைச்சி வச்சது எல்லாத்தையும் இந்த இப்போ பிரிக்கிறோம். என்ன பண்ண, அவங்க சொல்கிறத தானே நம்ம கேட்க முடியும். ஆசையாக வச்சுருந்த முருங்கை மரம் என்ன ஆக போகுதுன்றே தெரிய மாட்டேங்குது. பேசணும், இந்த முருங்கை மரத்தையும் வேப்ப மரத்தையும் விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் இது உடைய இந்த சைடு எடுத்துகிட்டு போங்கண்ணே, பிரித்து தாரங்கிட்டு அப்படின்னோம். அவங்களுக்கு கணக்குப்படி அப்படி தான் வரணுமா, அளந்தது சர்வர் படி அப்படி தான் வருமா. அதனால் முருங்கை மரம் எல்லாமே இதாக தான் ஆகும் போல். அடைச்சதில் தான் எடுக்க வேண்டியது. இதுக்காண்டி தாங்க பந்தலே போடாமலேயே அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம். மதியத்துக்குள்ளே பிரித்து கொடுக்கணுமா. நான் குடத்த மட்டும் தூக்கிக்கிறேன், ஊற்றிக்கிறேன். ஏமா அந்த கத்தியை எடுத்து கொடுமா, இந்த கத்தியை இருக்கு பேர் கத்தி. கத்தி வச்சுதான் எப்படி போடு பாரு, இப்படி போடு, எப்படி போடு. இது விளையாவிட்டு ஒரு நேரம் அடைச்சி மறுநேரம் இப்போ பிரித்து மறுபடியும் எங்கிட்ட போய் அடைக்கணும். கம்பு இங்கே ஊண்டிருக்கானுங்க. ஆனாக்கா இதுதான் அளவுக்கு இப்படி தான் வரும்.
இருக்குல்ல கம்பி, அதான் பேர். ஏதாவது ஒரு சின்ன கம்பி அதான் ஊண்டி இருக்காங்கல்ல வெள்ளை தாலி கட்டி ஆ. அது எங்கிட்டு போகுதுன்னே தெரியல. அவள் சருவர் படி அளந்து காம்பவுண்ட் சுவர் வருதான். பாருங்க, அவங்க பிரித்து கேட்டாங்க, பிரித்து எடுத்துட்டோம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு வேலையிலெல்லாம் முடிச்சுட்டு நேற்று வச்ச பழைய குழம்பு நண்டு குழம்பு இருந்துச்சு, அதை சுட வச்சு இப்போ சாதத்தை வடித்த உடனே எல்லா பேரும் இருந்து சாப்பிட்டோம். கடைசி ஆள் நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வாரியெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்னுமே பிரித்ததை வந்து இங்கிட்டு நெருக்கி வச்சு அடைக்கணும். சாப்பிட்டுட்டு தாங்க அந்த வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் தாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்து நான் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம வேலை கிடக்குங்க. அடைச்சது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கம்புகள் எங்கிட்ட போட்டாச்சு, மட்டையை எங்கிட்ட எடுத்து போட்டுருக்கு. நான் மகனி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் பிரித்து போட்டதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு கருகருந்த மேகம் வேகமாக வந்துச்சு. சரியான மழைங்க அடித்து கொளுத்துது பாருங்கள். இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு கீழே குடங்களையெல்லாம் சேமித்து வச்சுருக்குறோம். தண்ணி பிடிக்க பாருங்கள், மழையை பாருங்கள் நல்லா ஊற்றுது. மதிய நேரங்க மழையை பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றுதுண்டு. உங்கள் ஊரில் மழைகள் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், மழை தண்ணி நல்லா நிறையன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடுத்து இதே கேணிகளையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். மழை நல்லா அடிச்சு விட்டுருக்கு. அங்கே பாருங்கள், கொழுந்த வீட்டில் ஓஸ் போட்டிருக்காங்க, பைப்பில் வந்தது மாதிரி வருது. சரியான மழை, மேகம் ஃபுல்லாக மேகமாக தான் இருக்குது.
பறித்து எடுத்துட்டோம். ஆடு மாடுகள் வந்து தின்றுன்னு சொல்லிட்டு, மாடுகள் வந்து தின்றுன்னு சொல்லிட்டு இப்போ செடிகளை ஃபுல்லாக அங்கனைக்குள்ள இருந்துச்சு, நல்லா அழகாக வச்சுருந்தோம். இப்போ செடிகளை இங்கே கொண்டு வந்து ஊண்ட போகிறோம். இப்போ தோண்டி ஊண்டுவோங்க. நல்லா வாலி தண்ணி ஊற்றிச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். டிசம்பர் செடி நம்ம இப்போ வச்சாச்சு. தண்ணியை ஊற்றி தான் மணலை போடணும். போட்டால் தான் அந்த வேர் மணலில் பேயிற மழைக்கும் நல்லா வேர் பிடிக்கும் மணலோடு சேர்த்து. இப்போ வந்து ஈர மணலை தான் நம்ம போடணும் வேர்களுக்கு. அப்போ தான் அந்த ஈர பசம் இருந்து வேரில் பிடிக்கும்.